வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, எழுத்தாளர் சுப்ரபாரதி மணியன் ஐயா அவரோட புத்தகத்திலிருந்து வேட்டையாடிகள், அதாவது பறவைகளினுடைய உலகத்தை பற்றி நம்ம நிறைய எபிசோடில் பார்க்க போகிறோம். இப்போ குறிப்பாக இந்த பறவைகள் ஏன் வேட்டையாடுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன், அதை நல்லா நீங்கள் கவனிங்க. ஏன் எதனால் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அடுத்தடுத்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வேட்டையாடிகள் நம் தினசரி வாழ்க்கையில் பார்க்கும் ஒரு மிக முக்கியமான இயற்கை செயல்முறை தான் உணவுச் சங்கிலி. ஓர் உயிரினம் மற்றொரு உயிரினத்தை வேட்டையாடி உண்பது என்பது கொடூரமாக தோன்றினாலும் அது இயற்கையின் சமநிலை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான விதியாகும்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியங்களில் கூட இந்த உணவுச் சங்கிலி மிகவும் ஆழமாக விளங்கப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர் பாடலில் ஒரு பாம்பு தேரைன்னா தவளைன்னு சொல்லுவாங்க, தேரையை விழுங்குகிறது. தவளை வண்டை விழுங்குகிறது, வண்டு பூவின் தேனை சுவைக்கிறது என்று ஒரு தொடர்ச்சியான உணவுச் சங்கிலி கூறப்படுகிறது. இதன் மூலம் சிறிய உயிரினத்திலிருந்து பெரிய உயிரினம் வரை ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கின்றன என்பதை நமக்கு புரிய வைக்கிறார் திருஞான சம்பந்தர். அதேபோல் நற்றிணை, எட்டுத்தொகை நூலில் நற்றிணை பாடலிலும் ஒரு அருமையான காட்சி வருகிறது. வண்டு ஒன்றை நாவல் பழம் என்று தவறாக நினைத்த நண்டு அதை பிடிக்கிறது. இதில் ஓர் சிறிய தவறே கூட உயிரினத்தின் வாழ்க்கையில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை காட்டுகிறது. இது இலக்கியத்தில் மட்டுமல்ல, அறிவியலிலும் நிரூபிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தொல்லியல் ஆய்வில் ஒரு பாம்பின் வாயில் பல்லியின் வயிற்றில் வண்டு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உணவு சங்கிலி மாற்றமின்றி தொடர்ந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். பறவைகளையும் எடுத்துக்கொண்டால் அவையும் அந்த வேட்டையாடும் சங்கிலியின் ஒரு முக்கிய அங்கமாகும். பூச்சிகளை பிடித்து உண்பது, சிறிய உயிரினங்களை வேட்டையாடுவது போன்ற செயல்களில் அவை ஈடுபடுகின்றன. அவற்றின் கூர்மையான அலகு, வேகமாக பறக்கும் திறன் ஆகியவை இரையை பிடிக்க உதவுகின்றன. மேலும் பறவைகள் பரிணாம வளர்ச்சியின் மூலம் உருவானவை. முதலில் நிலத்தில் ஓடிய உயிரினங்கள் பின்னர் இறக்கைகளை பயன்படுத்தி பறக்கும் திறனை பெற்றன. இது இயற்கையின் அற்புதமான மாற்றத்தை நமக்கு காட்டுகின்றது. இன்று பருவநிலை மாற்றம் மற்றும் இயற்கை சிதைவால் பல பறவைகள் மற்றும் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் உணவுச் சங்கிலியும் பாதிக்கப்படுகிறது. இது மனிதர்களுக்கும் எதிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். முடிவாக இந்த வேட்டையாடிகள் அப்படிங்கிற தலைப்பில் நம் சுப்ரபாரதி மணியன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உணவுச் சங்கிலி என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது இயற்கையின் சமநிலையை பாதுகாக்கும் ஒரு முக்கிய அமைப்பு. ஓர் உயிரினத்தின் வாழ்க்கை மற்றொரு உயிரினத்தின் மீது தங்கியுள்ளது என்பதே இதன் உண்மை. நாம் இயற்கையை பாதுகாத்தால்தான் இந்த சங்கிலி சரியாக இயங்கும் அப்படின்னு இவர் சொல்ல வரார். நன்றி, வணக்கம். இன்னும் பறவைகளை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம்.